சொத்து. ஒரு பெரிய மனிதர், மிகவும் பணக்காரர், இறந்து விட்டார். அவர்களுக்கு 4 மகன்கள். உற்றார் உறவினர்கள் எல்லாம் அந்த பெரிய மனிதருடைய சொத்தை இவர்கள் 4 பேரும் எப்படி பிரித்து கொள்ளப் போகிறார்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த 4 பேரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன் தகப்பனாருடைய சொத்தை 5 பாகமாக பிரித்தார்கள். ஏனென்றால் ஒரு 5வது பாகத்தை ஒரு கல்வி நிறுவனத்திற்கு அளித்து அந்த கல்வி நிறுவனம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த கல்வி நிறுவனம்தான் இன்று கோவையில் இருக்கின்ற பிஎஸ்சி கல்வி நிறுவனம். பிஎஸ் கோவிந்தசாமி நாயுடு அவர்கள் பெயரால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த 4 மகன்களையும் எப்படி அவர் தந்தை வளர்த்தார் என்பதை அவர்கள் சொத்தை 5ஆக பிரித்ததிலிருந்தே தெரிகிறது அல்லவா? ஆம், நாமும் நம்முடைய குழந்தைகளை இந்த மாதிரி வளர்ப்போம். இதையெல்லாம்